ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம க்ரோஷே சன்பர்ஸ் கிரானி ஸ்கொயரோட ரெண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். இதில் நம்ம பஃப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ரெண்டாவது கலர் யான் எடுத்து சேர்த்து விட்டுக்கோங்க. மொதல் ரோக்குள்ளே சேர்த்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டும் சேர்க்கலாம், இந்த மாதிரியும் சேர்க்கலாம். இந்த மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்டிச் போடணும். நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டே சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பஃப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். யான் சுற்றி விட்டுட்டு அந்த கேப்புக்குள்ளே இப்போ ரெண்டாவது கேப்லேருந்து நம்ம போட போகிறோம். எங்கே சேர்த்து விட்டிங்களோ அங்கே அதுலேருந்து ரெண்டாவது கேப், அதாவது 16 கேப்ஸ் இருக்கும் இல்லையா, டிசி போட்டிருக்கீங்க இல்லையா, டபுள் க்ரோஷே போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த 16 கேப்லேயும் ஒவ்வொரு பஃப் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். இப்போது யானை சுற்றி விட்டுட்டு அந்த கேப்புக்குள்ளே உங்கள் நீடில் வந்து க்ரோஷே ஹூக்கை வந்து நுழைச்சி விட்டுட்டு அதை ஒரு புல் பண்ணிக்கோங்க. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் புல் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் யானை சுற்றிக்கோங்க. திருப்பியும் உள்ளே போடுங்க, அந்த கேப்புக்குள்ளே போடுங்க. அந்த கேப்புக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ்க்கு இழுத்து விட்டுக்கோங்க. இப்படியாக 3 தடவை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் லாக் பண்ணணும். அதை லாக் பண்ணினதுக்கப்புறம் இன்னும் ஒரு செயின் போடணும். அடுத்த கேப்புக்குள்ளே இப்போ நம்ம பஃப் ஸ்டிச் போட போகிறோம். அடுத்த கேப்புக்குள்ளே பாருங்கள் எப்படி போடுறோன்னு. யான் சுற்றி விட்டுட்டு அந்த கேப்புக்குள்ளே ஹூக்கை நுழைச்சி விட்டுட்டு ஒரு புல் பண்ணிக்கோங்க யானை. திருப்பியும் ஒரு தடவை பண்ணுங்கள், திருப்பியும் ஒரு தடவை பண்ணுங்கள். அதாவது 3 வாட்டி இந்த மாதிரி பண்ணணும். தடவை சொல்கிறேன் பாருங்கள். கோஷே ஹூக்கை வச்சுட்டு ஒரு தடவை சுற்றி யானை சுற்றிட்டு கேப்புக்குள்ளே விட்டுக்கங்க. விட்டுட்டு யானை புல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பியும் யானை க்ரோஷே ஹூக்கில் சுற்றிட்டு அந்த கேப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு திருப்பியும் புல் பண்ணுங்கள். யானை சுற்றிட்டு திருப்பியும் கேப்புக்குள்ளே விடுங்க, புல் பண்ணிக்கோங்க யானை. இந்த மாதிரி 3 தடவை போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செயின் போடுங்க. இப்போ உங்களுக்கு இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நான் இப்போ வீடியோவை ஸ்பீடப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கடைசி யாராவது பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சை பார்க்கலாம். இல்லாட்டினா அந்த கடைசி 2-3 ஸ்டிச்சில் நான் நார்மல் ஸ்பீடுக்கு வீடியோவை கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நார்மல் ஸ்பீடில் போனால். அதனால தான் நான் வந்து சில ஸ்டிச்சஸை இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த க்ரோஷே கிரானி ஸ்கொயர் சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயருங்கிறது வந்து ரொம்ப எளிமையானது. மொதல் ரோவில் நீங்கள் 16 டபுள் க்ரோஷே போட்டிங்க, ரெண்டாவது ரோவில் 16 பஃப் ஸ்டிச் போடுறீங்க. அதனால் இது ரொம்ப கடினமானது கிடையாது, ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இப்போது கொஞ்சம் 2-3 ஸ்டிச்சு வரும்பொழுது வீடியோவை நார்மல் ஸ்பீடு பண்ணி காட்டுறேன். திருப்பியும் எப்படி நீங்கள் பண்ணுறதுன்னு ஒரு தடவை பார்த்துட்டு கடைசி ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். யானை கட் பண்ணி முடிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஸ்பீடு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. யான் ஓவர் பண்ணிக்கோங்க. க்ரோஷே ஹூக்கை அந்த கேப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் யானை புல் பண்ணிக்கோங்க, ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் புல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3 தடவை பண்ணுங்கள். 3 தடவை பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணினதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு அடுத்த கேப்பில் நீங்கள் இந்த பஃப் ஸ்டிச்சை போடுங்க. ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்டிச்சு. ரெண்டாவது ரோ நம்ம இதில் இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எல்லா லூப்பும் போட்டிங்களா, 3 தடவை போட்டிங்களா, அதுக்கப்புறம் க்ரோஷே ஹூக்கை யானில் சுற்றிட்டு இந்த எல்லா லூப்புக்குள்ளே இருந்தும் நீங்கள் அந்த யானை புல் பண்ணி வெளியில் எடுத்து ஒரு ஸ்டிச் போடணும். அதுதான் செயினை லாக் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். 3 தடவை நம்ம யானை இந்த மாதிரி புல் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு லாக் பண்ணியாச்சு. ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ டாப் ஸ்டிச்சில் நம்ம அதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ இதோட நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஃப் ஸ்டிச் ரோ, அதாவது ரெண்டாவது ரோ முடிஞ்சு போச்சு.
இப்போ நீங்க யானை கட் பண்ணிட்டு 3வது ரோவ நம்ம பார்க்கலாம். 3வது ரோ வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவ 16 பஃப் ஸ்டிச் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஒரு தடவ எண்ணிக்கங்க. இதுக்கு பஃப் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3வது பகுதியில பார்க்கலாம். நன்றி.